சமீபத்திய கருத்து கணிப்பு ஒன்று சார் 50-54 அதிமுக கூட்டணி உங்களுடைய கருத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு. நான் கருத்து கணிப்புகளுக்கு பெரிய மரியாதை கொடுக்கிறது கிடையாது, உண்மையிலே கிடையாது. ரவீந்திரன் துரைசாமி சொன்னான், நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி 3 தொகுதியிலும் எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழக்க வைப்போம்னு சொன்னோம். நாங்க டெபாசிட் இழக்க வச்சோமா இல்லையா? 8 விழுக்காடு வாக்கு கொண்டு போய் திமுக அணி 45 விழுக்காடு வாக்குக்கு மேல எடுப்பாங்க. நான் டிக்ளேர் பண்றேன். எடப்பாடி பழனிசாமி அணிக்கு நான் கொடுக்கிற 30 தான். விஜய்க்கு 8%, சீமானுக்கு 5% எல்லாம் சொல்றாங்க. எல்லா கருத்து கணிப்புலயுமே சிங்கிள் டிஜிட்டே சொல்றாங்க சார். ஜான் ஆரோக்கியசாமி கூட சொன்னாரு, விஜய்க்கு 20 விழுக்காடு ஆன்லைன் மெம்பர்ஸ், 50,000 ஆன்லைன் மெம்பர்ஸ் வந்து விக்கிரவாண்டில இருக்காருன்னு சொன்னார். மண்ணு எருக்கட்டி சாம்பலம் தான் இருக்குது, பல நிரூபிக்கிறதுக்கெல்லாம் ஓட்டு கிடையாது. பல லெஸ் இன்ஃபார்ம்டு பர்சன்ஸுக்கும் பல நயவஞ்சக நரிகளுக்கும் உண்மை தெரியல. விஜய் வந்து இன்னைக்கு கூட்டணிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்துக்கிட்டு தரிச்சு போட்டுட்டு 2016 தேமுதிக பலகீனம் அடைஞ்ச ஒரு சூழல், 2021 அமமுக பலகீனம் அடைஞ்ச ஒரு சூழல். தனிச்சணி போகும்போது படுத்துக்குவான். எங்க இருந்து ஓட்டு வரும் விஜய்க்கு? தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கு தம்பி, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறேன் சார். சமீபத்திய கருத்து கணிப்பு ஒன்று சார், அதுல கிட்டத்தட்ட நீங்க சொன்னதுதான், 180 தொகுதி பக்கம் திமுக கூட்டணி, 50-54 அதிமுக கூட்டணி. உங்களுடைய கருத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு. நான் கருத்து கணிப்புகளுக்கு பெரிய மரியாதை கொடுக்கிறது கிடையாது, உண்மையிலே கிடையாது. நான் களத்தை தெரிஞ்சவன், களத்துல இருந்து வந்தவன். நான் வந்து 2024 சொன்னேன், 48 விழுக்காடு வாக்கு ஸ்டாலின் தலைமைக்கு வரணும்னு. 47.3 எடுத்தார். அது அவரை முன்னிறுத்தி எடுத்தது எங்களுக்கு மகிழ்ச்சி, மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆர்டிடிஎம்க்குனாலும் சரி, பிரைம் மினிஸ்டர் மோடிக்குனாலும் சரி, மிகப்பெரிய மகிழ்ச்சி. 1. 2வது 35 இடம் ஜெயிப்பாருன்னு சொன்னேன். அவர் வந்து 39 ஜெயித்துட்டார். அதுல சில இடங்கள் சூழல்ல ஓட்டு பிரிஞ்சதுனால 40 விழுக்காடுக்கு கீழே தான் வாக்கெடுத்து தருமபுரியெல்லாம் ஜெயித்திருக்கிறார். பட் ஜெயித்துட்டார். இப்போ அந்த இடம் அதிமுகவும் பாமகவும் சேரும்போது சில சிக்கல்களை அவருக்கு கொடுக்குறதும் உண்மை. அடுத்தபடியா 35 விழுக்காடு வரும்னு சொன்ன நெல்லையில, அத்தனை கருத்து கணிப்புகளும் சொன்ன நிலையில, ஒவ்வொருத்தனுக்கு கருத்து கணிப்பு எடுத்து பாருங்க. நெல்லையில எத்தனை % ஒருத்தன் போட்டானு பாருங்க. ரவீந்திரன் துரைசாமி சொன்னான், எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் நீக்கிருக்காருங்கிறதுக்காக, ஒரு தேவரை நீக்கிருக்காருங்கிறதுக்காக நாடார்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நெகட்டிவா ஓட்டு போட போறதில்லை. இது அப்படி நினைச்சாருன்னா இந்த முறை அவர் பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பாரு. நாங்க நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி 3 தொகுதியிலும் எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழக்க வைப்போம்னு சொன்னோம். நெல்லையில 25 விழுக்காடு 35 விழுக்காடு வாக்கு ரெட்டலை எடுக்கணும்னு எல்லாரும் கருத்து கணி போட்டானா இல்லையா? நாங்க டெபாசிட் இழக்க வச்சோமா இல்லையா? 8 விழுக்காடு வாக்கு கொண்டு போய். அப்போ நாங்க களத்துல இருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு கள அரசியல் தெரியும். எந்தெந்த ஜாதி எப்படி ஓட்டு போடுவான், எந்தெந்த ஜாதிக்கு எப்படி ஓட்டு போட்டா லாபங்கிறதெல்லாம் எங்களுக்கு துல்லியமா தெரியும். மொழி விவகாரங்கள் எப்படி போலரைசேஷன் ஆகும், நாம் தமிழர் வர்சஸ் பிற மொழியாளருடைய அந்த கள அரசியல் போலரைசேஷன் எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியும். 1 இயர் நான் 1 இயர் போலரைசேஷன் எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியும். ஏன் திருமாவளவனுக்கு வெற்றியில ஜெயங்கொண்டாம், அரியலூர், உளுந்தூர்பேட்டை, திருக்கோயிலூர்ல ஒரு நெகட்டிவ் போலரைசேஷன் வந்திருக்குங்கிறத நாங்க கண்டுபிடிச்சு சொல்றோமா இல்லையா? என் சகோதரன் வெற்றி பெறன்னு சொல்லக்கூடிய நான் தானே இதையும் சொல்றேன். ஸோ எங்களுக்கு கள அரசியல் தெரியும், எங்க டீமுக்கு களத்துல போலரைசேஷன் வரும்னு தெரியும். இந்த போலரைசேஷன்ல ஸ்டாலின் 45 விழுக்காடு வாக்குகள் மேல எடுப்பாரு. இன்னும் அவர் சில அதிரடியா சில கேண்டிடேட்டுகள் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணலாம், அது அவருடைய பார்வையில் அது இருக்குது. நான் வந்து முத்திரையர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க என்னோட கோரிக்கையாட்டு சமநீதி பார்வையில வைக்கிறேன். இந்த மாதிரி எந்தெந்த இடங்கள்ல உங்களுக்கு நெருக்கடி இருக்குதோ, வாக்கு வங்கியில அதிமுக பாஜக இருக்குதோ, அப்போ நுணுக்கமான வியூகம் செய்தால் அந்த இடங்களையும் வந்து நீங்க வெற்றி பெற முடியுங்கிற கருத்துக்களை நான் முன்வைக்கிறேன். இந்த சூழ்நிலையில திமுக அணி 45 விழுக்காடு வாக்குக்கு மேல எடுப்பாங்கிறத நான் டிக்ளேர் பண்றேன். எடப்பாடி பழனிசாமி அணிக்கு நான் கொடுக்குற 30 தான். ஸோ இரட்டை இலக்க வித்தியாசம் திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் வரும். இதே தான் 2019 அதிக வித்தியாசம் வரும். ஆனா 35 இடங்கள் குறையாம ஜெயிப்பாங்கன்னு அது சரியாச்சு. இன்னைக்கும் நான் சொல்றேன், 10க்கு 8 நான் சொல்றது சரியா இருக்கும்னு நினைக்கக்கூடியவன், என் கணிப்பு என் களத்துல இருந்து சொல்லக்கூடியவன். சீமானுக்கு ஈரோடு கிழக்கில் டெபாசிட் கிடைக்கும் நான் சொல்லலை, ஆனால் எடுக்கிற ஓட்டு தமிழ்நாட்டுக்கு பொருந்துன்னு அப்பவே சொன்னேன். விக்கிரவாண்டியில் போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னேன்.
அப்போ நான் சொல்றது சரியா வரணுங்கிற அடிப்படையில தான் என்னோட கருத்துக்களை நான் முன்வைக்கிறேன். இப்பவும் என்னோட கருத்துக்களை அந்த அடிப்படையில் தான் முன்வைக்கிறேன். நான் 10 கட்டு சரியா இருக்கக்கூடிய எனக்கு கூட நான் என் கருத்து தப்பா போன இடங்களையும் நான் ஏற்றுக்கிட தயாரா இருக்கிறேன். 2021 கொங்கு மண்டலம் ஸ்வீப் ஆகும்னு நினைச்சேன். கொங்கு மண்டலத்தில் ஆராசா வீசின வெடிகுண்டும் அந்த கலப்பு திருமணத்தில் சொத்துக்கள் எல்லாம் இது பண்ணிடுவாங்கங்கிற ஒரு பொய் பிரச்சாரமும் கொங்கு மண்டலத்துக்குள்ள வந்து 2/3 சீட்டு இரட்டை தலைமை அவங்களுக்கு தான் வந்து. இப்போ நான் கொங்கு மண்டலத்துக்குள்ள என்ன பார்க்குறேன்னா, ஓபிஎஸ் நீக்கிறது வெள்ளாள கவுண்டர் அல்லாத சமூகங்கள் மத்தியில் அபகரிச்சுட்டான், கிராப் பண்ணிட்டான், ஒரு ஜாதி கிராப் பண்ணிட்டு எல்லாம் அவன் தான் அபகரிக்கிறாங்கிற உணர்வு பெரிய அளவு வந்திருக்குங்கிற நான் சொல்றேன். இது இன்னொரு கட்சிக்குள்ள உள்ள சில இதுகளையும் மனசுல வச்சுதான் சொல்றேன். இந்துக்களுக்கு இங்க தியாகம் பண்ணது இந்த நாடார்கள் தான். இந்த நாடார்களோட தியாகம் தான் பெருசு, வேற எந்த ஜாதியை விட. we are the custodian of Indian religion. எங்க ஐயா தாண்டிங்க நாடார் தான் இந்துக்களுக்காக நின்னாரு, ஃபைட் பண்ணாரு, காவலரா நின்னாரு. ஓகே, பட் நாங்க அதை மோடிக்காக நிற்க தயாரா இருக்கோம். ஆனா பலனுங்கும் போது அதுல சில முரண்பாடுகளும் சில இதுகளும் இந்து நாடார்களுக்கு சில பார்வைகள் வருது. ஒரு மூத்த தலைவரை பார்க்கும்போது அவர் எந்த ஜாதிக்கு எதிரானவர் இல்லை, அவர் சில பாசிட்டிவா சில செய்திகள் பார்க்கும்போது நமக்கும் அது தோண வருது. யாரும் இல்லை, எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் தான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு எங்க அண்ணனை பார்க்கும்போது அவரு எந்தெந்த வகையில நாம இந்துத்துவாக்கு பண்ணோம், நமக்கு வந்து அந்த உரிய இடம் கிடைக்கல. ஆல் வெதர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்து ரிலிஜியன் வந்து ஹிந்து நாடார்கள் தான். ஜெயலலிதா கூட போனவங்களுக்கு தான் இங்க மரியாதை, நம்ம ஜெயலலிதாவை எதிர்த்து அடிச்சு டெபாசிட் இழந்த நமக்கு மரியாதை இல்லைங்கிற கருத்துக்கள் எல்லாம் நானும் அவரும் பகிர்ந்துகிட்டோம். ஸோ இங்க பல அம்சங்களும் இருக்குது. இதுல தமிழர் பிறமொழியாளர் போலரைசேஷன் ஸ்டாலினுக்கு சாதகமா வருது, பறையர் வன்னியர் போலரைசேஷன் ஸ்டாலினுக்கு சாதகமா வருது, சாப்ட் இந்துத்துவா கிறிஸ்டின் முஸ்லிம் போலரைசேஷன் ஸ்டாலினுக்கு சாதகமா வருது, சமூக நீதி சூறையாடல் எடப்பாடி பழனிசாமியும் முக்குலத்தோருக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறதும் ஸ்டாலினுக்கு சாதகமா வருது. பல அம்சங்கள் ஸ்டாலினுக்கு சாதகமா வருது. இந்த அம்சங்களுக்குள்ள நின்று சீமானும் தன்னுடைய வாக்க எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் ஜம்பாறதுக்கான அரசியலையும் பண்றாரு. இதுதான் கள அரசியல், இதுதான் உண்மை நிலவரம். கேண்டிடேட் எல்லாம் போடட்டு. இன்னும் நான் இதுகளை சொல்றேன், ஏரியா வைஸ் சொல்றேன். 45 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல ஸ்டாலின் கண்டிப்பா எடுப்பாரு. ஜெயலலிதா 2014 எடுத்தது 45, மக்களவையில அவங்க 144 போட்டாங்க, மோடியா லேடியா கேட்டாங்க. திரும்ப வந்து அவங்க 41 விழுக்காடு வாக்கு எடுத்தாங்க, 4 விழுக்காடு தான் குறைஞ்சாங்க. ஸ்டாலினை பொறுத்த அளவுல அவர் தலைமையில எடுத்தது தான் 47.3, 19 எடுத்தது ராகுல் காந்தி தலைமை, 2024 எடுத்தது ஸ்டாலின் தலைமை. கூட தேமுதிகவை சேர்த்திருக்கிறாரு, கட்சிக்குள்ள ஓபிஎஸ் வந்திருக்கிறாரு. இன்னும் பல விஷயங்களை அவர் நுணுக்கமா செய்து அரசியல் பண்றாரு. எங்கெங்கெல்லாம் பாதிப்புங்கிறதெல்லாம் மைக்ரோவா பார்த்து அரசியல் பண்ணும்போது 45 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல ஸ்டாலின் கண்டிப்பா எடுப்பாரு. ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கும் 10 விழுக்காடுக்கு மேல இரட்டை இலக்க விழுக்காடு டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத நான் டிக்ளேர் பண்றேன். இதுல விஜய்க்கு 8%, சீமானுக்கு 5% எல்லாம் சொல்றாங்க. சீமான், நீங்க எல்லா நேர்காணலையும் குறிப்பிட்டது சீமான் இரட்டை இலக்கத்துக்கு மேல வாக்கு எடுப்பார் அப்படின்னு. எல்லா கருத்து கணிப்புலையுமே சிங்கிள் டிஜிட்டே சொல்றாங்களே சார், இது எப்படி பாக்குறீங்க? எப்படி களம் போலரைசேஷன் தான் வரும். இப்ப ஜான் ஆரோக்கியசாமி கூட சொன்னாரு, விஜய்க்கு 20 விழுக்காடு ஆன்லைன் மெம்பர்ஸ், 50,000 ஆன்லைன் மெம்பர்ஸ் வந்து விக்கிரவாண்டியில் இருக்காருன்னு சொன்னார். நான் தான் சீமான்ட்டே சொன்னேன், ஈர மண்ணு எருக்கட்டி சாம்பலம் தான் இருக்குது, பலம் நிரூபிக்காதனுக்குலாம் ஓட்டு கிடையாது, போலரைசேஷன் தான் வரும்னு. முடிஞ்சா போலரைசேஷனை தடுங்கன்னு சொன்னேன் சீமான்ட்ட. போலரைசேஷன் தான் வந்து என்ன நடந்தது? அதில் சீமான் களத்தில் நின்னது பெருமை. அந்த இடத்துக்குள்ள வந்தது திமுக வந்து 63 விழுக்காடு போயிட்டாங்க. நான் 55ன்னு சொன்னேன். ஐயா வந்து ஐயாவும் அன்புமணிக்கு தான் வெயிட்டேஜ் கொடுத்தாகணும். எடப்பாடி கொடுத்த பிறகு நம்ம அதை மறுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. சீமான் ஐயாவுக்கு தான் வெயிட்டேஜ் கொடுக்குறாரு, பட் அன்புமணிக்கும் வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டியது. அவர் அரசியல்வாதியாக சீமான் ஐயாவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறாரு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து 25 விழுக்காடு வருவாங்கன்னு. அது வந்து 29 வந்தாங்க, 50 பூத்தில் லீட் காட்டிட்டாங்க. சீமான் 6 விழுக்காடு வந்தார். பல லெஸ் இன்ஃபார்ம்டு பர்சன்ஸுக்கும் பல நயவஞ்சக நரிகளுக்கும் உண்மை தெரியல, நம்ம அதை தெளிவாக சொல்லி ஆகணும். ஆரம்பத்தில் இவிகேஸ் இளங்கோன்னு ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் வரும்போது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட இயக்கத்தின் பெரிய ஒரு தூணாட்டு பெரிய இதில் இருக்கக்கூடிய ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் பழனிக்குமார்ங்கிற அவர் நியமித்த தேர்தல் ஆணையரை வச்சு, தம்பி தமிழ் தேசியத்தின் லட்சணத்தை பார்த்தாயா போட்டு சீமானுக்கு 1 விழுக்காடு வாக்கு தான். சீமானுக்கு மேலே தான் தினகரன் இருக்காரு, சீமானுக்கு மேலே அண்ணாமலை பாஜக தெளிவாக இருக்குன்னு எக்ஸ்போஸ் பண்ணார் அந்த இடைத்தேர்தலுக்கு முன்னாடி. ஈரோடு கார்பரேஷனுக்குள்ள சீமான் கட்சிக்கு கிடைச்சது உள்ளாட்சி தேர்தலில் 1 விழுக்காடு தான். அதிமுக பாஜக கூட்டணிக்கு தனித்தனியாக நின்று அவங்க கிடைச்ச மொத்த வாக்குகள் வந்து அதிமுக 25, பாஜக 5, 30 விழுக்காடு வாக்குகள் அவங்களுக்கு கிடைச்சிருந்தது. இந்த சுச்சுவேஷன் இதுவும் செந்தில் பாலாஜி அதிரடியில் தான் இந்த
திமுக அணி பெரிய வெற்றியை பெற்றிருந்தது. நான் அந்த உள்ளாட்சி தேர்தல் வாக்க சொல்கிறேன். அந்த சுச்சுவேஷனில் இருந்து 2000 ரூபா வாக்குக்கு கொடுத்தும் அதிமுக கூட அண்ணாமலை இருந்தும் ஓபிஎஸ் நிக்காண்டாணி சொல்லியும் ரெட்டலை இருந்தும் செங்கோட்டையன் வெள்ளாள கவுண்டர் கேண்டிடேட் வெள்ளாள கவுண்டர் தென் அவங்களுடைய மாவட்ட செயலாளர் வெள்ளாள கவுண்டர் தலைவர் ஒற்றை தலைமை எடப்பாடி பழனிசாமி வெள்ளாள கவுண்டர் இவங்க நின்னும் 2000 ரூபா வாக்குக்கு கொடுத்தும் அவங்க எடுத்தது வெறும் 25 விழுக்காடு வாக்குகள் தான். நான் 24 விழுக்காடு வாக்கு எடுப்பாங்கன்னு சொன்னேன். அதில் பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த கட்டத்துக்குள்ள இது தூத்துக்குடி சிலம்பட்டிங்கள்லாம் டெபாசிட் இழந்திருக்குங்கிற கருத்தையும் நான் சொன்னேன் ஓபிஎஸ் மையமாக வச்சு. அந்த கட்டத்துக்குள்ள நாம் தமிழர் சீமான் வாளோடும் நூலோடும் பிறந்த கைகோளர் செங்குந்தர் கம்யூனிட்டியோட பெருமைகளையும் அந்த சிறப்புகளையும் சொல்லி அவங்க வீர மரபினர் போர்க்களத்தில் முன்படையாக செல்லக்கூடியவங்க இதெல்லாம் முன்னிறுத்தி இன்னொரு விஷயம் அது எனக்கு அவ்வளவு அது சீமானோட கருத்து அது அருந்ததியர் அந்த மக்கள் அது சம்பந்தமான இதையும் பேசி அவர் 6.3 விழுக்காடு வாக்கு எடுத்துட்டாரு. ஒரு பைசா கொடுக்காம 5.3 விழுக்காடு வாக்கு உயர்ந்தார். இதைத்தான் அண்ணாமலை சொன்னார். சீமான் அண்ணன் தான் மாற்று அரசியல் பணம் கொடுக்காம இதை வளர்ந்துருக்காரு. அதைத்தான் நாம் சொல்லி ஆகணும்னு அதிமுக பாஜக அணியில் இருந்த அதிமுக 2000 ஓட்டு கொடுத்தது அண்ணாமலை மறைமுகமாக அடித்தார். அதில் எடப்பாடி பழனிசாமி 5 விழுக்காடு வாக்கை இழந்தார். அந்த இடத்துக்குள்ள களத்துக்குள்ள போலரைசேஷனை மீறி சீமான் நின்னதுனால தான் கமலஹாசன் தினகரன் பார்ட் டைம் பொலிட்டிஷியன், சீமான் ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் சீமான் ஏற்கனவே வளர்ந்துருக்கிறாரு. அதே வளர்ச்சி விஜய் பார்ட் டைம் பொலிட்டிஷியன் போலரைசேஷனில் முடிவெடுக்க முடியாதவர். சீமானுக்கு ஒரு முடிவு இருக்குன்னு சொல்லும்போது சீமான் கமலஹாசன் 2.0 வாட்டு கமலஹாசனையும் தினகரனையும் வீழ்த்தினது மாதிரி விஜயையும் வீழ்த்துவார். காரணம் விஜய்க்கு நிலைப்பாடு இல்லை. விஜய் இன்னைக்கு கூட்டணிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்துக்கிட்டு தனிச்சு போட்டிடுறங்கிறது 2016 தேமுதிக பலகீனம் அடைஞ்ச ஒரு சூழல், 2021 அமமுக பலகீனம் அடைஞ்ச ஒரு சூழல். தனிச்சே போட்டின்னு சொன்னால் அது வேற. கூட்டணின்னு சொல்லும்போது கோடிக்கணக்கான ரூபா செலவழிக்க வந்தவன் தனிச்சணி போகும்போது படுத்துக்குவான். அப்போ இஷ்யூ இல்லை, ஆட்கள் படுத்துக்குவான். எங்கேருந்து ஓட்டு வரோம் விஜய்க்கு? விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய ப்ளஸ். நான் கருத்து கணிப்புகளுக்கு பெரிய மரியாதை கொடுக்கறது இல்லை. சீமான் விஷயத்தில் அனைத்து கருத்து கணிப்புகளும் இதுவரை ஃபெயிலியர் ஆகிருக்குது. 2021 டிடிவிக்கு 8 விழுக்காடு, கமலஹாசனுக்கு 6 விழுக்காடு போட்டாங்க, சீமான் அதர்ஸில் போட்டாங்க. சீமான் 6.5 வந்துட்டாரு, டிடிவி 2, கமலஹாசன் 2 போயிட்டு. பெரிய பிரபல கருத்து கணிப்பு அருண் கிருஷ்ணமூர்த்தி தினத்தந்தி டிவி சீமானுக்கு 4 விழுக்காடு போட்டாங்க. சீமான் 8 விழுக்காடு வந்துட்டாரு. 8 விழுக்காடு வந்த சீமான் நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறாரு. ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் ஆட்டு எல்லா தேர்தலும் இருக்கிறாரு. இதெல்லாம் தெரியாத கருத்து கணிப்பு கும்பல்கள் ஏற்கனவே அடி வாங்கின மாதிரி இப்பவும் போலரைசேஷன் தான் நடக்குங்கிறத தெரியாம களம் தெரியாம அடி வாங்குறாங்க. அடி ஒண்ணுங்களா, அவங்களுக்கு வியாபாரம் பப்ளிசிட்டி அதுக்காக பண்ணிட்டு இருப்பாங்க, நோக்கங்கள் இருப்பாங்க. நம்ம நடந்த விஷயத்துல இருந்து இப்படித்தான் நடக்குங்கிற லெவலில் களத்தை சொல்றோம். போலரைசேஷன் தான் வரும். அந்த போலரைசேஷன்ல ஸ்டாலின் 45 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல தெளிவாக எடுப்பாருங்கிறத நான் உறுதியாக நம்புறேன். அதை நான் டிக்ளேர் பண்றேன். எடப்பாடி பழனிசாமி ஒரு 30 அரௌண்ட் 30 தான் எடுப்பாரு. விஜய் இன்னும் கேண்டிடேட் போடட்டு களத்துக்குள்ள நிற்கட்டு. சீமான் தெளிவா ஒரு பெரிய ஜம்பை விஜயால அடைவாருங்கிறத நான் உறுதியா சொல்றேன். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.